நந்தினிஸ் டே அவுட். தூத் சாகர் ஃபால்ஸ் கடந்த 2025 டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் நான் போயிருந்தேன். கோவாலேருந்து ஒரு 3 மணி நேர பயணத்தில் மொல்லம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அங்கே ஜீப் சஃபாரிக்காக நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்காக ஒரு 4-5 மணி நேரம் க்யூவில் நிற்கணும். லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஜீப்பில் 7 பேர் நம்ம பயணிக்கலாம். அந்த ஜீப்பை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட 1/2 hour to 45 minutes கரடு முரடான பாதைகளை கடந்து வந்தால் சூப்பரான இந்த தூத் சாகர் ஃபால்ஸை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரம் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசினா பெருமாளுடைய சொர்க்கவாசல் திறக்கும். பெருமாள் எங்கே இருக்காருன்னா பார்க்கடலில் இருக்கார். இந்த அருவிக்கு பேர் தூத் சாகர். தூத்னா பால், சாகர்னா கடல், பார்க்கடல். ஸோ இங்கே அருவியே பார்க்கடலாக நினச்சி இங்கேருந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அருவி நீங்கள் படத்துலலாம் கூட பார்த்துருக்கீங்க. வீரே படத்தில் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறது பியூட்டிஃபுல் பாருங்கள். சூப்பராக ட்ரெயின் கிராஸ் ஆகுது பாருங்கள். ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லா இருக்கும். அவ்வளோ பெரிய அருவி. இது ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இன்னும் பிரம்மாண்டமாக அந்த அருவி கொட்டும். நிறைய தண்ணீர் வரத்து இருக்கும். ட்ரெயினை கொஞ்சம் நேரம் அங்கே ஹால்ட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 1/2 hour அளவுக்கு நின்ன மாதிரி தோணுச்சு. அந்த ட்ரெயின் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கிட்டக்க அந்த அருவி கொட்டுறதை பார்க்க முடியும். ரொம்ப அழகான காட்சிகளை அவங்களால உள்வாங்க முடியும். என்ன அவங்களால குளிக்க முடியாது. மான்சூன் டைமில் இன்னும் பிரம்மாண்டமாக அந்த அருவி கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும்போது அப்போ ட்ரெயினில் போகிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. தமிழகத்துலேருந்தும் நிறைய டூரிஸ்ட் அது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸுங்கிறதுனால வந்திருந்தாங்க. ஜாக்கெட்லாம் நம்ம முன்னாடியே அந்த ஜீப்பில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஜாக்கெட்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. வெதர் நம்ம குளிக்கிறோம் இல்லை அது மேட்டர் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஜாக்கெட் வந்து போட்டுட்டு தான் போகணுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் மாற்று துணி எடுத்துகிட்டு போகாததுனால குளிக்க முடியல. அது மட்டும்தான் அங்கே ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த சாட்ஜிபிடியை நம்பி அது வந்து இந்த டைமில் வந்து நீ குளிக்கிறதுக்கெல்லாம் அங்கே பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால அதை நம்பி வந்துட்டேன். மற்றபடி எல்லோரும் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. மாயாவை அங்கே குளிப்பாட்ட முடிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய புனித நதிகளில் மாயாவை குளிப்பாட்டணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்ப நம்ம போன அதே ஜீப்பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஜீப்புக்கும். அந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜீப்லேயே ஏறி நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பாயிண்ட்டுக்கே திரும்ப வந்துட்டோம்.